வணக்கம் நண்பா, ரூல் யுவர் மைண்ட் சேனல்ல இருந்து நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நாம ஆழ்மனம் அப்படின்னா என்ன, அது எப்படி இயங்குது, அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தி பெருசா ஜெயிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற 95% விஷயத்துக்கு சப்கான்சியஸ் மைண்ட் தான் காரணம். ரிமைனிங் 5% தான் நம்ம கையில இருக்கு. பொதுவாவே மனசுல 3 நிலைகள் இருக்கு. 1 கான்சியஸ் மைண்ட், 2 சப்கான்சியஸ் மைண்ட், 3 யூனிவர்சல் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா நம்ம எழுதுறது, சிந்திக்கிறது, பேசுறது, புதுசா ஏதாவது விஷயத்த கத்துக்கிறது எல்லாமே இங்க தான் நடக்குது. கான்சியஸ் மைண்ட் இது நம்ம மூளையோட லெஃப்ட் சைடுல இருக்கும். அடுத்து சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் மைண்ட் பத்தி சொல்லிடுறேன். யூனிவர்சல் மைண்ட் பிரபஞ்ச அறிவு. பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சுக்கிறனால எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் இருக்கு. இது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா ஞானிகள் இதன் மூலமா தான் முக்காலத்துக்கும் தொடர்பு வச்சுக்கிறாங்க. நாமளும் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்றாங்க. அதிகம் இத பத்தி தெரியல. அடுத்து சப்கான்சியஸ் மைண்ட். இது நம்ம ஆழ் மனசுல பதிவான பழக்கம் மூலமா நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு பல்லு வளர்க்கறது, டைப் அடிக்கிறது, நீச்சல் அடிக்கிறது மாதிரியான பழக்கங்கள் அடிக்கடி பண்றதால சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். நாம பெருசா எஃபர்ட் போட்டு செய்ய வேண்டிய தேவை இருக்காது. ஹிப்னாட்டிசம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதை செய்யும் போது பழைய நினைவுகள் இங்க இருந்து தான் வருது. இது நம்ம மூளையோட ரைட் சைடு. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. சோ இதுல இப்ப நீங்க பார்க்க போற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்க சப்கான்சியஸ் மைண்ட உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய வையுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க நண்பா. நிறைய லைக்ஸ் வந்தா நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். See you on top. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனித மனதின் வேலைகள். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட், இந்த மூணும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கான்சியஸ் மைண்ட், நாம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கான்சியஸ் மைண்ட் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லும். தெரியல அப்படிங்கும் போது அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய எல்லா நினைவுகளும் அனுபவமும் ஆழ் மனசுல பதிவாகுது. ஆழ்மனம் சில டைம் கனவு மூலமாகவும் உள்ளுணர்வு மூலமாகவும் பிரச்சனையை ஆராய்ஞ்சு கான்சியஸ் மைண்டுக்கு அனுப்பி பிரச்சனைக்கு வழி சொல்லும். திடீர்னு இந்த யோசனை தோணுச்சுன்னு சொல்றோம் இல்ல, அது இப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்லாம ஆழ்மனம் பிரபஞ்ச அறிவு கூடவும் தொடர்பு வச்சு நமக்கு வழிகாட்டுது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தீவிரமா தேடும் போது அது சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட தொடர்பு கிடைச்ச அனுபவம் இருக்கா? அது இதனாலதான். பிரபஞ்ச அறிவை கையாளும் முறை நம்ம கிட்ட இல்ல, ஆனா ஆழ் மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். நம்ம ஆழ்மனம் எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணங்கள். நம்ம ஆழ்மனதோட இன்னொரு பகுதி தான் எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம செயலை தீர்மானிக்குது. எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. அதனாலதான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு பெரியவங்க சொன்னாங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலையில உயர்வான எண்ணங்களை நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. மோசமான சூழ்நிலையிலும் அதே எண்ணத்தோட இருக்கிறவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. எண்ணம் தான் எல்லாத்துக்கும் ஆணிவேறு. ஏன் அப்படின்னா எண்ணத்துக்கு மகத்தான சக்தி இருக்கு. பிரம்மாண்டமான சாதனைகள் எல்லாமே ஒரு சின்ன எண்ணம் மூலமா உருவானது தான். நாம அடிக்கடி யூஸ் பண்ற பேனால இருந்து அண்ணாந்து பார்க்கிற ஏரோப்ளைன் வரைக்கும் யாரோ ஒருத்தரோட சிந்தனையில உதிச்ச எண்ணம் தான் இன்னைக்கு பொருளா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். நாம முடியும்ன்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப எண்ணுறது மூலமா நம்ம மனசுல நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கைய திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது அது செயலா மாறுது. திரும்ப திரும்ப செய்யும் செயல் பழக்கமா ஆகுது. இந்த பழக்கம் தான் நம்முடைய குணமா மாறுது. இது என்னால முடியும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க நாளடைவுல சாதனைகள் நிறைஞ்ச மாபெரும் மனிதனா மாறுறாங்க. இது என்னால முடியாது, இதெல்லாம் எனக்கு வராது, எனக்கு லக்கே இல்லை, நான் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி 100 மடங்கு நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். யாரு ஒருத்தர் உங்ககிட்ட அடிக்கடி என்னமோ மாதிரி இருக்கு, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட ஏன் அப்படி இருக்குன்னு திரும்ப கேட்டா ரீசன் சொல்ல தெரியாது. அந்த நோய் அடுத்த செகண்டே உங்களுக்கும் ஒட்டிக்கும். எவன் ஒருத்தன் இப்படி சொல்றானோ அவனை உங்ககிட்ட இருந்து தள்ளி வையுங்க. ஏன் அப்படின்னா எண்ணம் தான் நம்பிக்கையா மாறுது, நம்பிக்கை தான் செயலா மாறுது, செயல் தான் பழக்கமா மாறுது, பழக்கம் தான் குணமா மாறுது.
நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை நினைக்கிறோம்னு ஆழ் மனதுக்கு தெரியாது. ஆழ் மனதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னெலாம் தெரியாது. ஆழ்மனம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அதுக்கு என்ன சொல்லித்தரமோ அதை செய்யும். இது நடக்கும்னு பாசிட்டிவா நம்பினா அதை நடத்தி காட்டும். இந்த விஷயம் நடக்காதுன்னு நெகட்டிவா நினைச்சா அது நடக்காது. இதத்தான் ஐயப்பன் கோயில்ல தத்துவமசி நீயே அது அப்படின்னு போட்டிருப்பாங்க. புத்தரும் எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் கூட நோ தை செல்ஃப்னு சொல்றாரு. தொடர்ந்து உன்னை உறுதியா நம்ப ஆரம்பிச்சா நம்ம ஆள் மனசுல பல அற்புதங்களை அது செய்ய ஆரம்பிக்கும். நீங்க எதை அடையணும்னு விரும்புறீங்களோ அதோட கடைசி காட்சிய விஷுவலைசேஷன் மூலமா திரும்ப திரும்ப பாருங்க. எந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி தோணுதோ அது உங்களால முடிகின்றனால தான் தோணுது. அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க. நம்முடைய எண்ணத்தை எப்படி நம்ம வெற்றிக்கு சாதகமா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்முடைய எண்ணத்தை ஆசை, காமம், லட்சியம், குழப்பம், குறிக்கோள்னு பிரிச்சோம்னா இதுல குறிக்கோளும் லட்சியமும் தான் உன்னதமானது. ஒரு குறிக்கோளை அடைய லட்சியம் தான் நம்மளை சாதாரண நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. நமக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு லட்சியம் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வேலையில இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்காக உழைக்கணும்னு ஒரு லட்சியம் இருக்கும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையோட வேலை முடிஞ்சுதுன்னு நினைச்சுக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க சீக்கிரமா இறந்துடுறாங்க. ஏன்னு தெரியுமா? நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லி அதுவே நமக்கு தெரியாம நம்ம ஆள் மனசுல பதிவாகிருச்சு. நம்ம வாழ்க்கையில முன்கூட்டியே பல லட்சியங்களை நாம தேர்ந்தெடுத்துக்கணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்குன்னு சில கோல் வச்சுக்கோங்க. அது சின்னதோ பெருசோ ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம், எந்த நிலையில இருக்கோங்கிறது நம்ம எண்ணத்தோட விளைவுதான். நமது எண்ணங்களின் உயரமே நமது குறிக்கோளின் உயரம். நமது குறிக்கோளின் உயரமே நமது உயரம். நமது ஆசை எவ்வளவு சின்னதா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சின்னதாகிறோம். கோல் செட் பண்ணணும்னு வந்தாச்சு, அதை ஏன் சின்னதா வச்சுக்கிட்டு? பாரதியார் சொன்னது போல பெரிதினும் பெரிது கேள். பெருசாதான் வச்சா என்ன? பில்கேட்ஸ் ஆகணும்னு ஆசையா? ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசையா? அந்த எண்ணத்தை உங்க மனசுல ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. புதுசா நம்புங்க. நம்ம லட்சியத்தை டெய்லியும் கான்சியஸ் மைண்ட் மூலமா சிந்திக்கிறனால அது ஆள் மனசுல பதியுது. அப்படி பதிஞ்ச எண்ணம் பிரபஞ்ச அறிவு கூட தொடர்பு வச்சு காரியங்களை செஞ்சு முடிக்குது. இதைத்தான் வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்னு சொன்னாரு. அதாவது உயர்ந்த எண்ணங்களையே மனசுல நினைச்சிட்டு வரணும். அது நடக்கலைனாலும் அப்படி நினைக்கிறத மட்டும் நாம கைவிடக்கூடாதுன்னு. எண்ணங்களே விதைகள், செயல்கள் எண்ணங்களின் கனிகள். நாம் பயன் தரும் சிந்தனைகளை வச்சுக்கிறது மூலமா நம்ம சூழ்நிலையை கூட நம்மால மாற்ற முடியும். ஏன் வாழ்க்கையை மாற்ற முடியாதா என்ன? ஆள் மனசுக்கு என்ன மாதிரியான சுயக்கட்டளைய என்ன டைம்ல தரலான்னு பார்க்கலாம். தினமும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்தாலும் எத்தனை மணிக்கு தூங்க போனாலும் பரவாயில்ல, இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு, காலையில எழுந்ததும் இந்த நாள் ரொம்ப இனிய நாள், இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்னு சொல்லுங்க. அதே மாதிரி தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங்ல எழுந்ததுல இருந்து இப்போ தூங்குறது முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதை ஒரு படம் மாதிரி மைண்ட்ல இமேஜினேஷன் பண்ணி விஷுவலா ஓட்டி பாருங்க. இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்திருந்தா அந்த விஷயத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க. ஏதாச்சும் பிடிக்காத விஷயம் நடந்திருந்தா அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு பிக்சர் பண்ணி பாருங்க. அதை நடந்த மாதிரி நம்புங்க, நன்றி சொல்லுங்க. உங்களை யாராச்சும் திட்டுனாலோ ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாலோ அந்த நபரை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஆள் மனசுல இருந்து சாரி சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க அவரை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே இருக்காது. இத என் அனுபவத்துல நான் சொல்றேன். உங்க ஆபீஸ் பாஸ், ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, வேலை செய்யற முதலாளின்னு எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சேஞ்ச் தெரியும். இதுதான் பேசிக். நாம இத பணம் கொடுத்து தான் கத்துக்கணும்னு இல்ல. சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 days பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னு தோணுதா? இந்த 7 சுய கட்டளைய டெய்லியும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் 21 நாளாச்சும் சொல்லுங்க. ஒன்னு, என்னுடைய அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு மாபெரும் வளர்ச்சியாக
பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில் அனைவரும் வியக்கும்படியாக என்றும் இருக்கிறது. 2. நான் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகளும் எனக்கு முன் தோன்றுகின்றன. அவற்றை பயன்படுத்தி நான் வாழ்வில் முன்னேறி கொண்டுள்ளேன். 3. என் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் முழுதேக ஆரோக்கியத்துடனும் உள்ளனர். 4. நான் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களும் என் வாழ்வில் என் முன்னேற்றத்திற்காக பாடுபட கடவுள் கொடுத்துள்ளார். அனைவரையும் நான் மதிக்க கடமைப்பட்டுள்ளேன். 5. எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்து வருகிறேன். 6. எனக்கு கடவுளின் ஆசீர்வாதம் இருப்பதால் நான் செய்யும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்று வருகிறேன். 7. நான் ஒரு பண காந்தம் போல செல்வச் செழிப்பையும் வளத்தையும் என்னை நோக்கி ஈர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு முறை சொன்ன உடனே நினைச்ச உடனே நடக்குமான்னு கேட்டா அது உங்களுடைய எண்ணத்தின் வலிமையை பொறுத்தது. எண்ணம் முதல்ல மனசுல தேக்கப்படணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை நாம வளர்க்கணும். அப்புறம்தான் அது வலிமை அடையும். வெறுமனே சுயக்கட்டளையா படிச்சா பலன் இருக்காது. அதை ஆழ் மனசுக்கு கொண்டு போங்க. உணர்வு பூர்வமா ஃபீல் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, ஹெல்த், மணி, கல்யாணம், வேலை, எது வேணும்னாலும் இருக்கலாம். அது சம்பந்தமான சுயக்கட்டளைகளை ஒரு பேப்பர்ல எழுதி காலையில இந்த நாளுக்கான நன்றி சொன்னதுக்கு அப்புறமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் ஆழ் மனசுல பதிவாகிற மாதிரி உணர்வு கலந்து சொல்லுங்க. இத 21 நாள் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறத விட பிரம்மாண்டமா மாறுவீங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். சரியான எண்ணங்களை வளர்த்து விட்டால், சரியானபடி சிந்திக்க துவங்கிவிட்டால் வாழ்வு மகிழ்வுடன் அமையும், வெற்றியால் நிறையும், சாதனைகளால் சிறக்கும். ஓரளவுக்கு மனம்னா என்ன, எத்தனை நிலைகள் இருக்கு, அதுல எண்ணம் எப்படி தோணுது, அதை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறதுன்னும், என்ன மாதிரியான சுயக்கட்டளைகளை சொல்றதுன்னும், அதன் மூலமா நாம எப்படி பலமான வாழ்க்கையை வாழ்றதுன்னும் பார்த்தோம். வாழ்க்கையில எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. எது நடந்தாலும் அதை ஏத்துக்கோங்க, அது உங்களை ஏத்துக்கும். வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பிரம்மாண்ட வெற்றி வேண்டுமோ அவங்களுக்கான சேனல் தான் இது. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆல் கொடுத்துருங்க. நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் மார்னிங் 4 to 5 அஃபர்மேஷன் அண்ட் கிராட்டிடியூட் கிளாஸ் லைவா நடக்கும். See you on top. நெஞ்சார்ந்த நன்றிகள்.